இனி நான் கொண்டு வந்திருக்கிறது 2011 வெளியான ஏஜ் ஆஃப் த கார்டன் சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவி தான். ரொம்ப ஒரு பழமையான வீட்டுக்கு புதுசா குடிபெயர்ந்து வர நம்ம ஹீரோக்கு அந்த வீட்லயே கொஞ்சம் விசித்திரமான சப்தங்கள் அமானுஷங்கள் நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா போக போக தான் அது அமானுஷம் கிடையாது. அதே வீட்டுல ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த ஒரு இளம் அழகான பெண் ஒரு பேய் வடிவில வந்து டைம் டிராவல் பண்ணி இந்த காலத்துக்கு வந்துட்டு போற விஷயம் அவனுக்கு தெரிய வருது. காதல தெரியற அந்த பெண்ணோட அவனுக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டு அது காதலா மாறி போகுது. அந்த காதல் ஒண்ணு சேர்ந்துச்சா இல்லையாங்கிறது தான் மீதி கதை. இது ஒரு சிம்பிளான டைம் டிராவல் லவ் ஸ்டோரியான்னு கேட்டா அப்படிலாம் இல்ல. அவங்க காலத்தையும் தாண்டி எப்படி ஒண்ணு சேர போறாங்க, ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ட்டு ஒரு மாதிரியான ஏக்கத்தோட கொண்டு போயிருப்பாங்க. நானி படத்துல ஹீரோ ஹீரோயின் எப்படிதான் ஒண்ணு சேருவாங்க, ஏதாச்சும் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்மள ஒரு ஏக்கமா கொண்டு போயிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த கதையும் போச்சு. கடைசியா நம்ம எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் அண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ் எண்டுன்ட்டு சூப்பரா ஃபீல் கூட கொண்டு வந்திருந்தாங்க. அவ்வளவுதான் ஒன்லைனர். அப்படி நம்ம கதைக்குள்ளே போயிடலாமா? ஓகே, இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோவான பிரையன் அவர் தான் காமிக்கிறாங்க. பிரையன் வந்துட்டு ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் இந்த யூஎஸ் சொல்லிக்கலாம். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர ஃபேமிலி. ஸோ இவர் சொந்தமா ஒரு ஆப் டெவலப்பிங் கம்பெனி நடத்திட்டு வராரு. எக்கச்சக்கமான பிரான்ச்சஸ் உண்டு. அதுல ஒரு பிரான்ச்சா இருக்கக்கூடிய இந்த கம்பெனில ஏதோ ஒரு சின்ன ஃபால்ட். ஸோ அதுக்கு சம்பந்தமா ஏதோ ஒரு வேலையை மும்மரமா தனியா இருந்து கம்பெனில பார்த்துட்டு இருக்கிறாரு ஆஃபீஸ்ல. அப்ப அந்த ஆஃபீஸ்க்கு ஒரு பொண்ணு கண்ணை கசக்கிக்கிட்டு அழுதுகிட்டு வராப்ல. ஸோ அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோடைய ஃபியான்சே தான். வந்தவங்க நம்ம ஹீரோ கூட பார்க்கல. டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா என்கேஜ்மெண்ட்கான ஒரு ரிங் ஒன்று போட்டிருப்பாங்க. அதை அப்படியே கழட்டி நம்ம ஹீரோடைய டெஸ்க்ல கொண்டு வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கோவப்பட்டு அங்க இருந்து போற மாதிரி தெரியுது. இவர் வேலைகள் மும்மரமா பார்த்துட்டு இருக்கிறாருல. அப்போ டெஸ்க்ல பார்க்கும்போது இப்படி ரிங் இருக்கு, என்ன நம்ம என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அங்கிருந்து இவங்களுடைய ஃபியான்சே போறதை பார்த்துட்டு என்னாச்சு, எதுக்கு இந்த ரிங்கை கழட்டி வச்சுட்டு போறேன்னு கேட்டா இல்ல நம்ம ரெண்டு பேருக்கு செட் ஆகாது, இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்ட்டு அங்க இருந்து மூஞ்சி சுழிச்சிட்டு கோவப்பட்டு போறாங்க. அப்படி என்னாச்சு, எதனால அவங்க கோவப்பட்டு போறாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது. அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டும் அந்த பேசிக்கிற கான்வர்சேஷன் வச்சு தான் நமக்கே வந்து புரிய வருது. நம்ம ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே பார்த்து வச்சு தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான என்கேஜ்மெண்ட் போயிட்டு இருக்கும் போல. ஆனா என்கேஜ்மெண்ட் போயிட்டு இருந்தப்பவே அவனுக்கு ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பாதிரி அங்கிருந்து கிளம்பி இங்க வந்துட்டான். எங்க வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துட்டான். வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஆனா அந்த நாளுக்குமே வேலை தான் முக்கியம்ட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டான் தெரியுமா. அதுதான் அந்த பொண்ணுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. அந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது, இவங்க 4 மாசம் டேட் பண்ணிருப்பாங்க. அந்த 4 மாசத்துலயும் நம்மால் வந்து பாத்தீங்கன்னா வேலைன்னு தான் ஓடிப்பானே தவிர அவனுக்கு வேலையும் கேர்ள் ஃப்ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண தெரியல போல. அப்படின்னு தான் இந்த பொண்ணு ஒரு முடிவெடுத்து வேணான்னு வந்திருக்கும் போல, போயிருக்கும் போல. ஸோ இதை பத்தி அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். அவன் ஃப்ரெண்ட் வந்து ஒரு டாக்டர் போல. அவன் அந்த என்கேஜ்மெண்ட்ல இருந்திருப்பான். அதனால அப்படி பாதிலே கிளம்பி போலாமா, என்ன நினைப்பாங்க, அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு இவன் வந்து எடுத்து சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சரி போ, அவகிட்ட போய் நீ கொஞ்சம் எடுத்து பேசி புரிய வச்சு சமாதானப்படுத்துன்னு சொன்னா நானா போய் பேசுறதா இல்ல, வந்து அவளே பேசினா ஓகே, இல்லைனா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு சாதாரணமா விடுறான். காரணம் இவனுக்கு வந்து காதல் கல்யாணம் அது மேல இப்போதைக்கு பெருசா ஆர்வமே இல்லை. இப்போதைக்கு அவன் கம்பெனி 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 அதை நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு வரணும், ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் உருவாக்கணுங்கிறது தான் அவனுடைய நோக்கம். இப்போ கூட சிட்டிக்கு அவுட்டர்ல லாஸ்ட்ல போயிட்டு இருந்த ஒரு சின்ன கம்பெனியை எப்படியோ கம்மியான விலையில பேசி வாங்கிட்டானா. அந்த கம்பெனி நல்ல growth கொண்டு வரணும்னா அங்க ஒரு 6 மாசம் இவன் போய் வேலை பார்த்து கவனிச்சுக்கிட்டா மட்டும் தான் அது முடியும். அதனால இங்க இருந்து அங்க போக போறேன்னு சொல்றான். அது ரொம்ப தூரத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிட்டிக்கு அவுட்டர்ல பெருசா வசதி வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு அமைதிக்காக நிம்மதிக்காக அங்க போக போறேன் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஓகே, உனக்கு என்ன தோணுதோ அதுவே பண்றா அப்படின்ட்டு ஃப்ரெண்ட் இந்த மாதிரி சொல்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு டிராவல் பண்ணி அந்த கம்பெனிக்கு வரான். கம்பெனிக்குள்ள வந்ததுமே பார்த்தாலே தெரியுது இந்த கம்பெனி எதுக்குடா இந்த அளவுக்கு லாஸ்ட்ல போச்சுன்னு. ஏன்னா அங்க இருக்கிற ஸ்டாஃப் ஒருத்தம் கூட பொறுப்பா இருந்த மாதிரியே தெரியல, எந்த ஒரு வேலையிலையும் மும்மரமே தெரியல. அவன் இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கிறான். இந்த லட்சணத்துல இருந்தா எப்படா கம்பெனி உட்படும் அப்படின்ட்டு நம்மால் பார்த்துட்டு இருக்கிறப்போ அங்க இருந்து ஒரு லேடி வராங்க. அவங்க பேர் வந்து ஆலனா. அவங்க தான் இந்த கம்பெனியோடைய மேனேஜர் போல. அப்படியே வந்து இன்ட்ரோ ஆயிட்டு நம்மால வந்து அவன் ஆபீஸ்க்குள்ள கூட்டு போறாங்க. உள்ள வந்ததுமே யாருமே பொறுப்பா வேலை பார்த்த மாதிரி தெரியல. இந்த லட்சணத்துல இருந்தா எப்படி உருப்படும் அப்படின்ட்டுலாம் நம்மால் வந்ததும் ரொம்ப வான் பண்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி சொல்றாப்ல. சாரி சார், வேலை எதுவுமே கிடையாது, அதான் ஸ்டாஃப்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் நீங்க வந்துட்டீங்களா சார், இனிமேல் எல்லாம் சரியா போகும் சார் அப்படின்ட்டு சொல்லி அவங்க ஏதோ சமாளிக்கிற மாதிரி தெரியுதுங்க. பாருங்க, இந்த சமாளிப்புலாம் நம்ம கிட்ட வேலையே ஆகாது. வேலை மட்டும்தான் அங்க எல்லாம் ஒழுங்கா ஓடணும், அதுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்ட்டு நம்மால் வந்ததும் இப்படி பயங்கரமா ஆட்டிடியூட் காமிக்க அவங்களே கொஞ்சம் மிரளா செய்யறாங்க. அப்புறம் சொல்றான், ஓகே நாங்க ஒரு 5-6 மாசம் இங்க தான் இருக்க வேண்டியதா இருக்கும், எனக்கு ஒரு வீடு ஒன்று பார்க்கணும், வீடு வாடகைக்கோ லீஸ்க்கோ இருக்கிற மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்ச வீடு இல்ல தெரிஞ்ச ரியல் எஸ்டேட் பண்றவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது இருக்கிறாங்க சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு ரியல் எஸ்டேட் பண்றவர் இருக்கிறாருன்னு சொன்னதும் அவரை பார்த்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று இருக்கிறதா சொல்லிட்டு நம்மளால கூப்பிட்டு போறாப்ல. வேலை பார்க்குற கம்பெனில இருந்து கொஞ்சம் தொலைவி தான். அப்படியே டிராவல் பண்ணி காடு கிடந்து பசுமையான இடங்கள்லாம் கடந்து கடைசியா அந்த வீடுக்கு வந்து சேர்த்தாங்க. வீடு பார்க்கறதுக்கு தோற்றம் ஒரு 60-70 வருஷம் பழமையான வீடு தான். அங்க எங்க பாசிலாம் பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் வீட்டுடைய சுற்றுச்சூழல் பார்க்கும்போது கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியா இனிமையா அந்த செடி கொடி தாவரங்கள் பசுமையான மரங்கள்ட்டு சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. அண்ட் அது போக அந்த பறவைகளோட கீச்சும் சத்தம்லாம் பார்க்குறப்போ ஏதோ புத்த மடத்து
படத்துக்குள்ள வந்த மாதிரியான ஒரு வைப். அப்படியே பார்க்கறான், நல்லாவே அவனுக்கு பிடிச்சி போயிருது. அண்ட் சுத்தி முத்தி பார்க்கறான். அங்க ஒரு பெஞ்ச் இருக்கு. பெஞ்ச் பக்கத்துல ஒரு சின்ன தோட்டம் மாதிரி, பூந்தோட்டம் மாதிரியும் அந்த காலத்துல வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு ஓகேப்பா இந்த வீடே போதும், பார்த்த வீடு நமக்கு பிடிச்சி போயிருச்சு அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள வந்தா பார்த்தா அந்த ஆம்பியன்ட் அண்ட் அந்த இன்டீரியர் ஒர்க்லாம் நல்லாவே இருக்கு. ஆனா சின்ன சின்ன வேலைகள் தான், அது இவனே சரி பண்ணிக்கலாம். நல்லா சுத்தி முத்தி பார்க்கறான். வீடு நல்லா விசாலமா ஓகே அப்படின்ட்டு நம்மளும் ஹவுஸ் ஓனர் யாரு பார்த்து பேசலாமான்னு கேட்டுட்டு நேரா ரெண்டு பேருமே ஹவுஸ் ஓனர் தான் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அந்த வீடை பொறுத்த வரைக்கும் அதுக்கான வரலாறு என்ன எதுன்னு தெரியாது. அதை பற்றி நம்ம ஹீரோவும் கேட்கல, அந்த ஹவுஸ் ஓனரும் எதுவுமே சொல்லிக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமாக இந்த வீட்டை யாருமே வசிக்கல, யூஸ் பண்ணலையா, எவனாச்சும் ஒருத்தன் கிடைப்பான் அவன் தலையில் கட்டிடலான்ட்டு தான் எண்ணத்தில் இருந்தாரா என்னன்னு தெரியல. எதுவுமே பேசிக்காம கப்பு சிப்புன்ட்டு ஒப்பந்தங்கள் போட்டு நம்ம ஆள் கையில் ஒப்படைச்சிருந்தாங்க. சரி நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்ட்டு நம்மளால ஏதோ கம்மியான விலையில கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு குஷியில் அப்படியே அன்னைக்கு நைட்டே அந்த வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு முன்னால காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு பீரை போட்டுக்கிட்டே அப்படியே வீடை ரசிக்கிறான்ப்பா. நல்ல ஒரு வீடுப்பா, நல்லா ஒரு அமைதியான வீடு, கம்மியான ரேஞ்சில் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு அப்படி பார்த்துக்கிட்டு ஃபோனில் கூட அந்த வீடை ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாப்ல. அப்போ திடீர்னு பார்த்தா அந்த வீட்டுக்கு மேலே ஜன்னல்ல ஒரு பொண்ணு பார்த்துட்டு போற மாதிரி இப்படி ஒன்று காட்சியை பார்ப்பானா அவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி கை காலம் உதறி போகுது. ஆக்சுவலாக அவன் ஏதோ திருடு தான் யாரோ உள்ள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறான். நம்மளா இருந்தா என்னடா இது பாலடைஞ்ச பங்களாவில் சந்திரமுகியாண்டு பறந்திருக்க மாட்டோம் கார் எடுத்து. ஆனால் அவன் தைரியமாக ஒரு வெப்பன் எடுத்துட்டு உள்ள யாரோ திருடு தான் வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு யார் அது வீட்டுக்குள்ள யார் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறான். எங்கே பார்க்குறான் வீடியோ அலசி பார்க்குறான். ஆனால் யாருமே இருந்த மாதிரி தெரியல. என்னடா இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்தமே மேலே நிற்கிற மாதிரி. அப்போ இது பிரம்மையா, மன பிராண்டின்னு சொல்லுவாங்க. நம்ம அடிச்சிட்டு இருக்கிறது பீரு, ஒருவேளை மன பீரா இருக்குமோ அப்படின்ட்டு அவனுக்குள்ளே ஒரு குழப்பம். இருந்தாலும் அடிச்ச பிராண்ட் தான் சரியில்லைன்ட்டு சாதாரணமாக விட்டுருதா. இப்ப கம்பெனில பயங்கரமா வெளியில நம்மால் எல்லா ஸ்டாஃபையும் இறுக்கி பிடிக்கிறான். இப்படிதான் வேலை பார்க்கணும், அப்படிதான் செய்யணும், டாஸ்க்லாம் முடிக்கணும் அப்படின்ட்டு பயங்கர ஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணி இந்த மாதிரி சொல்றப்போ அங்க இருக்கிற வேலை பார்க்குறவங்களாம் என்னடா இந்த ஆள் வந்ததும் இப்படி ரொம்ப கண்டிஷனா இருக்கிறாரே அப்படின்னு பார்த்து முழிக்கிறாங்க. அப்புறம் ஆஃபீஸ் வேலைகள்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்மால் வீடை ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்டைகள் அடைக்கிறது, மூட்டது, அந்த பிளம்பிங் அது இதுன்ட்டு சின்ன சின்ன வேலைகளா அவனை ரினோவேட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். அவ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு பேசுற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அமானுஷமான சவுண்ட்லாம் அவனுக்கு கேக்கு. திடீர்னு ஜன்னல் சாத்துது. அப்புறம் எஃப்எம்ல பாட்டு கேட்டுட்டே வேலை பார்த்துட்டு இருந்தப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி சேனல்லாம் சேஞ்ச் ஆகுது. ஹிஸ்டரினா 1960s பார்த்தீங்கன்னா ஜான் கென்னடி பேசுற லைவ் ஸ்பீச் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. வீட்டில் வந்ததுக்கு அப்புறமா அவனுக்கே ரொம்ப பயமுறுத்துற மாதிரி ரொம்ப ஹாரரா ஃபீல் பண்றான். ஆனா இதுல ஒண்ணு என்னன்னா அவனுக்கு இந்த பேய் மேல பெருசா நம்பிக்கை கிடையாதுங்க. அதனால தான் நம்மால் கொஞ்சம் தினமா அங்க இருக்கிறாப்ல. அப்புறம் சிங்கிள் இருக்கிற அந்த பைப்பு கப்பெல்லாம் கழட்டி கிளீன் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ அவன் கையில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் சிம்பிள் போட்ட ஒரு லாக்கெட் ஒன்று கிடைக்கி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த யாரோ ஒருத்தங்க தான் இந்த சிங்கிள் அதை தவற விட்டுருப்பாங்க. இதை போய் அடைச்சிட்டு இருந்திருக்கும் போல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரியும் தெரியுது. இந்த செயின் அப்படியே வச்சு பார்த்துட்டு இருக்கிறான் தெரியுமா. அப்ப பார்த்தா வீட்டுக்கு வெளியே ஒரு பொண்ணு நின்று என்னத்தையோ தேடிட்டு இருந்த மாதிரி தெரியுது. பார்த்ததும் பயந்து போயிருந்தான். ஒரு பக்கம் யார் இந்த பொண்ணு, நம்ம வீடு பக்கமா இந்த ராத்திரில என்னமோ பண்ணிட்டு இருக்கிறா, தேடிட்டு இருக்கிறாளேன்ட்டு ஏஹே யாருங்க நீங்க இந்த ராத்திரில என் வீடு பக்கமா நிக்கிறீங்க அப்படின்னு தான் ஒரு வார்த்தை கேட்பானா. அந்த பொண்ணு இவனை பார்த்து லைட்டா ஜெர்க் ஆயிடுதா. ஃபர்ஸ்ட் நீங்க யாருங்க என் வீடு பக்கமா நின்றுட்டு இருக்கீங்கன்னு கேட்பாலாம். இது உன் வீடா, இது ஏன் வீடுமா அப்படின்னு சொல்ல, இல்ல இது ஏன் வீடுன்ட்டு ரெண்டு பேரும் மாத்தி ஏன் வீடு உன் வீடு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது என் லாக்கெட் உனக்கு காணோம், அதை தேடிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கையில பார்த்தா இவன் கையில தான் அந்த ஹார்ட் சிம்பிள் போட்டு அந்த லாக்கெட் இருக்கு. ஏங்க அது ஏன் லாக்கெட்டுங்க, அதை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா, அதை கொடுங்க அப்படின்னு வந்துட்டு கேட்பாலாம். இது உங்க லாக்கெட்டா, இது வீட்டுல சிங்கிள அடப்பட்டு இருந்துச்சு, அப்ப இதுக்கு முன்னால் நீங்க தாங்க வசிச்சிங்களான்ட்டு அப்படி கேட்பானா. ஏங்க இது இப்போவும் என் வீடு தாங்க, அந்த லாக்கெட்டை கொடுங்க அப்படின்னு ரொம்ப ஹார்ஷா கேட்கிறாளா. ஓகே ஓகே அப்படின்னு நம்மால் கொஞ்சம் பொறுமையா அதை அவகிட்ட கொடுக்கறதுக்காக நீட்டுறான். அந்த பொண்ணு வெடுக்குன்ட்டு புடுங்கலான்னு பார்த்தா அந்த லாக்கெட்டை அந்த பொண்ணால தொடக்கூட முடியல. அப்படியே பார்த்து முழிக்கிறா. ஆகா இது அதுவா அப்படின்ட்டு நம்மால் பார்த்து கொஞ்சம் பீதி ஆகிருந்தான். இவன் பயந்துட்டு ஓடுவான்னு பார்த்தா அந்த பொண்ணு இவனை பேய் நினைச்சிட்டு பேன்னு கத்திட்டு ஓடுது வீட்டுக்குள்ள. எங்க ஓடுதுன்னா அவன் வீட்டுக்குள்ள தான் ஓடிட்டு இருக்கு. என்ன நம்ம வீட்டுக்குள்ள ஓடுறான் அப்படின்ட்டு பார்த்து ஒரு நிமிஷம் முழிச்சு போறான். ஆக்சுவலா இப்ப தான் நமக்கு ஒரு விஷயமே காட்டுறாங்க. ரெண்டு பேருமே இருக்கிறது வேற வேற காலகட்டம். அந்த பொண்ணு அலறிக்கிட்டே ஓடி கதை திறக்கிறப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆம்பியனே வித்தியாசமா டோட்டலா பழங்காலத்தில் இருக்கிற மாதிரி 1960s இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலா அந்த பொண்ணு இருக்கிறது 1960s தான். அப்படியே உள்ள அலறிக்கிட்டே திறந்து வரா தெரியுமா. அப்போ அவருடைய கணவர் இருக்கிறான். என்னாச்சு ஒரு மாதிரி பதட்டமா ஓடி வரான்னு கேட்டா என் லாக்கெட்ட வெளியே ஒருத்தன் பேய் வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு திக்கிக்கிட்டே சொல்ல, என்ன சொல்ல வரான்னு கேட்டா வெளியே ஒரு பேய் என் லாக்கெட்ட வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எது பேயா அப்படின்ட்டு இந்த பொண்ணுடைய கணவர் முழிக்கிறான். அவன் பேர் தாமஸ், இந்த பொண்ணு பேர் நோரா. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவ ஹஸ்பண்ட் ரொம்ப திமிரு பிடிச்சவங்க அண்ட் சந்தேக பேர் வெளி ஏதோ தப்பா இருக்கே, இது பேயெல்லாம் இல்ல, ஏதோ சப்ப கட்டு கட்டாத, இது வேற என்னமோ திருடத்தான் இவனாச்சும் வந்திருப்பான் இல்ல வேற ஏதாச்சும் அப்படின்னு சந்தேகப்படுற மாதிரி
பேசுற மாதிரி பேசிட்டு வெளியே ஒரு ஷாட்கன் எடுத்துட்டு வரான். டே யார்டா அது, ஒரு லாயர் வீட்டிலே வந்து கைவிரச வைக்க வந்திருக்கிறீங்களே, எவனா அது, வெளியே வாங்கடா அப்படின்ட்டு வந்து கத்திட்டு இருக்கிறான். அவன் வந்து ஒரு லாயர் தான், ஓவரா திமிரு காமிச்சுப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டு பிஹேவ் பண்றதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருது. இவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அக்கறை இரக்கம் கருணை உள்ளம் கொண்டவங்கன்னு சொல்லிக்கலாம். ஒருவேளை அது ஒரு பேயா இல்லாம ஒரு மனுஷனா இருந்து அவருக்கு நம்ம கணவரால் எதுவும் ஆபத்து விளைவிக்க கூடாதுங்கிற நோக்கத்துல ஒன்றும் இல்லைங்க, சரி விடுங்க, அது என்னமோ இருந்துட்டு போகுது, நான் தான் மன பிரம்மையில எதுவும் பார்த்துட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஏதோ சாக போக சொல்லி உள்ள சமாளிச்சு கூப்பிட்டு போறாங்க. அதே சமயம் பாஸ்ட்ல இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. நம்மளால அப்பதான் ஓடி வந்து கதவை திறந்து பாப்பான். பார்த்தா அவன் காலத்துல தான் இருப்பான். என்ன இது, உள்ள ஒரு பொண்ணு ஓடி வந்தா காணுமேன்ட்டு எல்லா ரூமையும் பாக்குறான். என்னன்னு தெரியல. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல இருப்போம், பிச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் பறந்துட மாட்டோம். ஆனா இவன் கல்லு மாதிரி இருக்கிறாங்க, வீட்லயே படு தூங்கிட்டு இருக்கிறான். மறுபடியும் நைட்டு தூங்கிட்டு இருக்கப்போ அதே மாதிரி ஒரு பொண்ணு பேசுற மாதிரி ஏதோ சண்டை போடுற மாதிரிலாம் சதம் கேட்குது. அந்த சவுண்ட் எங்கிருந்து வருதுன்னு கேட்டா வேற எங்கிருந்து இல்ல, 1960s நம்ம நோராவும் அவருடைய ஹஸ்பண்டும் பேசிக்கிற அந்த சத்தம் தான் இவனுக்கு இங்க வந்து கேக்குது. சோ அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஏதோ ஒரு இணைப்பு இருக்கு. அதனால தான் அப்படி அந்த பொண்ணு பேசுறது எல்லாமே இவனுக்கு கேக்குது. அண்ட் அதோடு மட்டும் இல்லாம அன்னைக்கு அந்த சிக்னல் மாறி போச்சு தெரியுமா எஃப்எம் ரேடியோவில், அதுக்கும் இதுதான் காரணங்கிறது நமக்கு தெரியுது. பட் நம்மளுக்கு எதுவும் தெரியல. பட் இருந்தாலும் ரொம்ப கேஷுவலா இருக்கிறான், வேலைக்கு போறான் வாரான். அண்ட் அந்த லாக்கெட் இருக்குல்ல, அதை எடுத்து ரொம்ப சேஃபா ஒரு ஜாடியில போட்டு வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னால அந்த பெஞ்சை பாக்குறான். ரொம்ப பழங்காலத்து பெஞ்சு, அது பக்கத்திலே ரொம்ப வருஷத்துக்கு முன்னால சின்னதா தோட்டம்லாம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பூஞ்செடி ஜாடி கிடின்னு எல்லாமே இருக்கு. இங்க தானே நேற்று அந்த பொண்ணு நின்னான்ட்டு விசித்திரமா பார்த்துட்டு போறான். இப்போ அப்படியே கட் பண்ணா பாஸ்ட்ல ஆக்சுவலா நம்ம நோராவும் அவருடைய ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா புதுசா திருமணமாகி தான் புதுசா இந்த வீட்டுக்கு குடிபெயர்ந்து வந்திருப்பாங்க. அங்கங்க சின்ன சின்ன டெக்கரேஷன் அந்த சுத்தி செடி கொடிகள் வைக்கிறதுன்ட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு உதவியா ஒரு தோட்டக்காரனா பார்ட் டைமா வேலைக்கு வச்சிருப்பாங்க. அவர் பேர் வந்து பிராங்க். அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பெஞ்சை அந்த ஒரு ட்ரக்ல வச்சு கொண்டு வந்திருப்பாரு. அது அவரும் வேலைக்கு கிளம்பிட்டு இருந்த நம்ம தாமஸும் இறக்கி வச்சு அங்கதான் பிளேஸ் பண்ணிருப்பாங்க. இந்த தாமஸுக்கு தான் சீப்பான மைண்ட் ஆச்சு தெரியுமா. இப்போ இந்த தோட்டக்காரனையும் தன்னுடைய மனைவியும் கூட ஒரு மாதிரி தப்பா நினைச்சுக்கிறான். சந்தேகமா கேள்விகள் கேட்க தான் செய்யறான். அதை வந்து நம்ம ஹீரோன் புரிஞ்சுக்கிறாங்க, சந்தேகப்பட்டு தான் கேட்கிறாருன்ட்டு. ஆனா அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, மனசுக்குள்ள போட்டு வச்சுப்பாங்க, என்னடா நம்ம கணவர் இப்படி இருக்கிறாருன்ட்டு. ஆனா வெளியே வந்து சொல்லிக்க மாட்டாங்க. இப்போ கூட பிராங்க் பார்ட் சொல்றான், வேலையை முடிச்சு டக்கு புக்குன்ட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும், ஜவ்வா எழுத்துக்கிட்டு நின்று பேனு பார்த்துட்டு இருக்க கூடாது சரியா அப்படின்ட்டு ரொம்ப ஹார்ஷா பேசுறான். ஆக்சுவலா அந்த பிராங்க் ரொம்ப நல்லவர், ஒரு மரியாதை இருக்கு அவர் மேல நம்ம ஹீரோனுக்கு. ஆனா ரெண்டு பேரும் இப்படி சந்தேகம் பிடிச்சி அவர் வந்து பேசுறது கேட்கறது ரெண்டு பேருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்குது. பிராங்காலையும் அதை வந்து புரிஞ்சுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இப்போ ஒன்று கேட்பான் பாருங்க, அவன் பிராங்க் நேற்று நைட்டு எதுவும் இங்க வந்துட்டு போனியா அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு மாதிரி கேட்கறான். எப்படி சந்தேகமா கேட்கறான்னு தெரியுதா. பிராங்க் சொல்றாரு, நான் எதுக்கு சார் நைட்டுங்க வர போறேன் அப்படின்ட்டு சொல்லும்போது சரி சரி வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா கிளம்பு அப்படின்ட்டு வந்து அங்கிருந்து போயிடுதான். போனதுக்கு அப்புறமா இவரும் கேட்கிறாரு, என்னாச்சு மேடம் நேற்று நைட்டுன்ட்டு. அப்படி சகஜமா கேட்கும்போது ஒன்னும் இல்லை பிராங்க் அப்படின்ட்டு சாதாரணமா சொல்லிட்டு போறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வலிகள் வேதனைகள் என்னங்கிறது பிராங்கால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க கணவர் எந்த அளவுக்கு திமிருத்தனமா நடந்துக்கிறான், சந்தேகப்பட்டு பேசுறாங்கிறத இங்க வேலை பார்த்து கொஞ்ச நாளே பிராங்க் புரிஞ்சுக்கிட்டாரு போல. அண்ட் இந்த பூந்தோட்டம் இப்படி போட்டு ஒரு பெஞ்ச் எதுக்குன்னு கேட்டா நல்ல ஒரு வியூக்காக அப்படி புக் ரீட் பண்றதுக்கு மனசு அமைதிக்காக வந்து உட்காந்துக்கலாம்ல. அப்படிதான் வந்து அந்த காலத்துல இந்த பெஞ்சை வந்து நம்ம ஹீரோன் போட்டிருப்பாங்க போல. அதே சமயம் நம்ம ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் கிட்ட இப்போ அவன் தங்கியிருக்கிற வீடை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறான். ஏன்னா அந்த வீட்டுல தான் விசித்திரமா நடக்குது அப்படின்ட்டு வந்து கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நாங்க சின்ன வயசுல இருந்து இந்த வீடை பார்த்துட்டு தான் இருக்கிறோம், நல்லா அழகா நல்லா மரம் செடி கொடிகள்னு அமைதியா இருக்கும், அங்க போய் விளாண்டுருக்கிறோம், மற்றபடி அந்த வீடை பத்தி பெருசா எதுவும் தெரியாது அப்படின்ட்டு இப்படி சொல்றாப்ல. இருந்தாலும் கண்டிப்பா அந்த வீட்டுக்குன்ட்டு ஏதாச்சும் ஒரு வரலாறு இருக்குத்தானே செய்யணும் அப்படின்ட்டு ஒரு சந்தேகமா தான் வேலைகள் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா மறுபடியும் அந்த லேடி அந்த பூந்தோட்டம் அந்த பெஞ்சில் இருக்கிறாங்க. உடனே போயிட்டு இவன் பேசுறான். அவங்க ரொம்ப பயப்படுறாங்க, ஏங்க நீங்க யாரு இங்க வாரீங்க போறீங்க, என் ஹஸ்பண்ட் பார்த்து அவ்வளவுதான் எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ரொம்ப பதறாங்க பயப்படுறாங்க. அவன் சொல்றாங்க, பாருங்க இது ஏன் வீடு, நீங்க எதுக்கு இங்க வாரீங்க போறீங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகங்க. ஆக்சுவலா என்னதான் நடக்குது, என் வீட்டு நான் இப்பதான் புதுசா வாங்கியிருக்கிறேன், வித்தியாசமான உங்களை மாதிரியான ஒரு குரல் கேக்கு, ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது, எனக்கு என்னமோ நீங்க பேய்ங்கிற ரேஞ்சில் எனக்கு பயமாவும் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க சகஜமா பேசுறீங்க, நீங்க யாரு, ஒருவேளை எதுவும் டைம் டிராவல் எதுவும் பண்ணிட்டு இருக்கிறாமா, நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு கேட்பான் பாருங்க. அவங்க ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலன்ட்டுனதும், ஆமா எனக்கு என்னமோ இது ஒரு டைம் சம்பந்தப்பட்ட மேட்டரா தான் இருக்கணும், ஏன்னா உங்களுடைய தோற்றம் உங்களுடைய அட்டையர் எல்லாமே வித்தியாசமா இருக்கு, எந்த காலம்னு கேட்கும்போது இது வந்து 1960ன்னு சொல்லுவாங்களாம். இது 1960 இப்போ நான் இருக்கிறது 2010ங்க, அப்போ 50 வருஷம் டிஃபரெண்ட்ல நம்ம இருந்து இப்போ மீட் பண்ணிக்கிறாமா அப்படின்ட்டு ரெண்டு பேருக்குமே தூக்கி போட்டுது. ரெண்டு பேராலையும் நம்பவே முடியல, ஆனா நம்பிதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம். ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் ரெண்டு பேரும் வேற வேற காலகட்டத்தில் தானே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நோரா முன்னால அந்த பூந்தோட்டம் பூச்செடிகள்
மாத்திரைகள் எல்லாமே இருக்கிறது தெரியுது இருக்கு. அதை வந்து பறிச்சு நம்ம கிட்ட ஹீரோ கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஆனா அதை அவனால தொடக்கூட முடியல, பிடிக்க முடியல. அதே சமயம் இவனுக்கு இந்த காலத்துல இவனுக்கு முன்னால அந்த செடிகள் பூக்கள்லாம் காஞ்சி தீஞ்சு போய் தான் இருக்கு, வெறுமனதான் இருக்குன்ட்டு அவன் சொல்றான். ரெண்டு பேருக்குமே இதை நம்பவே முடியல. ரொம்ப ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஒரு திகைப்போட தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து நோரா ஹஸ்பண்ட் அந்த திமிரு பிடிச்சவன் கூப்பிட்டு தான். இப்ப ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பார்த்தா அவ்வளவுதான். அந்த பொண்ணு பாவம்ல. ஆக்சுவலா அவன் பார்த்தா கூட நம்ம ஹீரோ அவன் கண்ணுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஓகே நான் கிளம்புறேன், நாளைக்கு பார்க்கலாம் பேசலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து இப்படி சொல்லிட்டு போயிருந்தாங்க. இவன் மறுநாள் நோராவும் பிராங்க் தான் தோட்ட வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்களா. நோராக்கு மனசுல வந்து பாத்தீங்கன்னா நேற்று நடந்ததை பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கிறா. மறுபடியும் நம்ம ஹீரோ சந்திக்க முடியுமா, அவன் பேர் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் ஏற்படுது. அப்படிதான் ஒரு ஆர்வத்தோட வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நோராவுக்கு தலைவலி கோல்டு இருந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி தான் தோணுது. இப்படி அவங்க ரெண்டு பேருமே வேலைகள் பார்த்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்கல்ல. இத அங்க ஜன்னல் வழியா ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறான் இந்த தாமஸ். சந்தேகப்பட்டு பார்க்கறான், நடாய்வன் அப்படின்ட்டு. கடுப்புல தான் நோரா போறாங்க, போயிட்டு கத்துறாங்க. இப்படி ஒளிஞ்சிருந்து பாக்குறீங்களே, உங்களுக்கு வந்து அசிங்கமா தெரியலையான்ட்டு கண்ணா பின்னான்னு பிடிச்சு கேட்கறாங்க. பொங்கி எழுந்திருந்தாங்க சொல்ல போனா இந்த இடத்துல. நான் சும்மா வேலைகள் நடக்கா அப்படின்னு தான் பார்த்தேன் அப்படின்ட்டு சமாளிக்கிறான். அந்த சாகு போக்கெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க என்ன பேசுறீங்க, கேள்வி கேட்குறீங்க, எப்படிலாம் பாக்குறீங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும்ட்டு கோபப்படுறாங்க. அவன் என்னதான் கேட்டாலும் நம்ம ஹீரோ வந்து வேர்பல் ஸ்ட்ரைக் பண்றாங்க. அவனால எதுவுமே பேசிக்க முடியல. அப்படி அங்க இருந்து அவன் ஏதோ நம்ம ஹீரோன் மேலதான் தப்புன்ட்டு கோபப்பட்டு போயிருந்தான். ஸோ இன்னைக்கு நடந்த இந்த வாக்குவாதம் வந்து அவளுக்கு ஒரு மிகப்பெரிய மனக்கலக்கமா ஏற்படுத்துது. எத்தனை நாள் தான் அவங்க பொறுத்து சகிச்சிருப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. உருக்கமா நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க. இந்த இடத்துல நமக்கே தோணும், அதுக்குள்ள நம்ம ஹீரோ மேல அவங்களுக்கு எதுவும் காதல் அந்த மாதிரி தோணிச்சான்னு கேட்டா இல்ல. இப்படி ஒரு சந்தேக பேர் வெளி முரடங்கிட்ட அடிமத்தனமா அடப்பட்டு இருக்கிற அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழியில மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு நட்பு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்திருப்பாங்க போல. அதனால தான் எதிர்காலத்துல இருந்து அப்பப்போ சந்திக்கிற நம்ம ஹீரோக்கு எங்க மனசுல உள்ள பாரத்தை எல்லாத்தையுமே அந்த கடிதம் மூலமா எழுதி ஒரு பாக்ஸ்ல போட்டு உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு மூட்டத்துக்கான ஒரு சிம்னி மாதிரி இருக்கும், அதுக்குள்ள வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு சிக்னல் கொடுத்து அவங்க கூட கொண்டு சேர்க்கிறாங்க. அந்த லெட்டரை பிரிச்சு படிக்கும் போது தான் அவங்கள பத்தி இனிமே தெரிஞ்சுக்கிறான். ஸோ அவங்க பேர் என்ன அண்ட் அவங்களுடைய கணவர் எப்படி அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. பார்த்ததும் காதல் தான். ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே வேக வேகமா கல்யாணம் நடந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தன்னுடைய கணவருடைய கேரக்டர் என்னங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை முழுவதுமா எல்லாத்தையுமே அதுல வந்து வெளிப்படையா எழுதிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இந்த காலத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ அவங்கள பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிறாப்ல. அண்ட் கூடவே இப்போ வரைக்கும் நீ யாருனே தெரியல, ஏதாச்சும் ஒரு ஆத்மாவா இல்ல சாதாரணமான ஒரு மனுஷன் தானா அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியல, உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் இந்த லெட்டர்ல எழுதிருக்கிறேன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி எழுதி வச்சிருக்கிறாப்ல. இதெல்லாம் படிச்சு பார்த்து அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அவன் ஒரு லெட்டர் எழுதுறான். ஆக்சுவலா வந்து அவங்க எழுதுனா வரும், இவன் எழுதுனா எப்படி அந்த பாஸ்ட்டுக்கு போகும்னு கேட்டா அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஹார்ட் சிம்பிளான அந்த லாக்கெட் தான். அதுக்கு தான் ஒரு மேஜிக்கல் பவர் இருக்கு. ஸோ அதன் மூலமா தான் ரெண்டு பேருமே லெட்டர்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. சரிப்பா, அதுக்கு தான் ரெண்டு பேருமே அந்த கார்டன்லேயே மீட் பண்ணிக்கலாமே நைட் அப்படின்னு கேட்டா அதான் அந்த தாமஸ் இருக்கிறானே எப்படி அவங்களால முடியும், கஷ்டம் ஆச்சுல்ல. அதான் கொஞ்ச நாளைக்கு இப்படி லெட்டர்ஸ்லேயே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கிறாங்க. எமோஷன் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே A to Z ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க நட்பு ரொம்ப திக்காகுது. நம்ம ஹீரோக்கெல்லாம் ஆஃபீஸில் இருக்கும்போது எப்படா வேலை முடியும், எப்படா வீட்டுக்கு போயிட்டு நம்ம நோராவுடைய லெட்டர் பார்க்கலாம், படிக்கலாம், இன்னும் பேசிக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்குள்ள ஒரு ஆர்வம். அதே சமயம் நோராவும் இந்த மாதிரி தான் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி எழுதிட்டே இருக்கிறாங்க. அப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப திடீர்னு பார்த்தா நோராக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிருது. கொஞ்ச நாளாவே காய்ச்சல் தலைவலியை தானே ஃபீல் பண்றா. டாக்டர் வராரு, என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ரொம்ப கொடிய வியாதிகளா இருந்துச்சு தெரியுமா. அப்படிப்பட்ட குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியா இருக்கு. ஆக்சுவலா அந்த காலகட்டத்தில் குணப்படுத்த முடியாததுக்கெல்லாம் இப்போ மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. ஸோ டாக்டர் பார்க்குறாரு, இந்த சிம்டம்லாம் வச்சு பார்க்கும்போது ரீசெண்ட் டைம்ல இப்படி ஒரு வியாதி ஒன்று தொற்று வியாதி பரவிட்டு இருக்கு, அதோ கூட வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்றாப்ல. ஏன்னா அவ கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஷ் மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ அந்த வியாதியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னா தாமஸ் வந்துட்டு அது வாய்ப்பு இருக்காது சார், எவ பார்த்தாலும் செடி பூ இந்த பூந்தோட்டம்ட்டு கிடக்குறாள்ல அதுல தான் பூச்சி ஏதாச்சும் கடிச்சிருக்கும், அதுதான் அப்படி சொறி மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நீங்க கொடுக்குற மாத்திரை மட்டும் கொடுங்க அவளுக்கு சரியாயிருன்ட்டு பொண்டாட்டி மேல அக்கறை இல்லாம எப்படி கேஷுவல் சொல்லிட்டு போறானா. ஆனா டே பை டே அவருடைய நிலைமை ரொம்ப மோசமாகுது. அதே சமயம் நம்ம ஹீரோ நம்ம நோராவுடைய லெட்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணி பாக்குறாள்ல, எந்த ஒரு லெட்டரும் அந்த மாதிரி தெரியல. ஸோ ரொம்ப உடல்நிலை முடியாத நம்ம நோரா இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு லெட்டர் எழுதி அவ உடல் கண்டிஷனை பத்தி சொல்லிட்டு இருக்கிறா. எனக்கு என்ன வியாதினே தெரியல, இப்படியான சிம்டம்ஸ்லாம் இருக்கு, இதுக்கு எதிர்காலத்தில் எதுவும் மருந்து இருக்கா அப்படின்ட்டு வந்து கேட்கிறா பார்த்துக்கோங்க. ஸோ உடனே அவன் பார்க்குறான், ஓகே அவன் ஃப்ரெண்டு வந்து ஒரு டாக்டர் தானே, அவங்க இதை பற்றி சொன்னதும் இது சாதாரண வியாதி தான்டா, இதை குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஏன் இதை கூட குணப்படுத்த யாருமே இல்லையா உனக்கு தானா அப்படின்னு வந்து கேட்டா, எனக்கு இல்லடா, இது ஒரு பொண்ணுக்குடா, அது உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, எனக்கு இந்த வியாதிக்கான பிரிஸ்கிரிப்ஷன் வேணும், ஆனால் 1960s அந்த மாத்திரைகள்லாம் இருந்தால் எப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி மாத்திரை மருந்துகள் எழுதி கொடு அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படா 1960 இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதி கொடுக்க முடியும், ஏன் அப்படி கேட்குறேன்னு கேட்டா காரணம் எதுவும் கேட்காத, எனக்கு ஃபர்ஸ்ட் நீ எப்படியாச்சும் பண்ணி கொடுத்துரு, மெயில் பண்ணி விடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த காலத்தில் ஒரு மாத்திரை போட்டா
போதும் சளி ஜுரம் வயிற்று வலி கீத்த வலி எல்லாமே போகும்ல. ஆனால் அப்போ வந்து அதுக்கு தனித்தனி மாத்திரைகள் இருக்கும், மருந்துகள் இருக்கும். அப்படி வந்து ஃப்ரெண்டு எழுதி கொடுக்க அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படியே லெட்டரில் எழுதி நம்மால் அவளுக்கு பாஸ் பண்ண அந்த மருந்து சீட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஃப்ராங்க் கிட்ட உதவி கேட்டு அவனுடைய ட்ரக்கை பிடிச்சி அப்படியே நேராக டாக்டரை பார்க்கறதுக்காக கொஞ்சம் அவுட்டில் சிட்டிக்கு வராங்க. அவர்கிட்ட இந்த மாதிரியான அந்த லிஸ்ட்டை கொடுத்து எனக்கு இந்த மாத்திரைகள் கொடுத்தா மருந்துகள் கொடுத்தா சரியாகும் நினைக்கிறேன் சார்னு சொல்லும்போது அவர் பார்க்குறாரு, ஏமா இந்த மருந்துகள்லாம் இப்போ தான் மார்க்கெட்டில் வந்து இறங்கியிருக்கு, எப்படி நம்ம ஒரு தெளிவு இல்லாமல் இதை எடுத்துக்க முடியும், நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியும்னு கேட்டால் சார் 100% ஷோர் இது என் ஃப்ரெண்ட் ஒரு டாக்டர் தான், அவர் தான் ஃபாரின்ல இருக்காரு கொடுத்தாருன்ட்டு சொல்லும்போது ஓகே இன்னும் மறு கேள்வி கேட்காம இவர் வந்து அந்த பிரிஸ்கிரிப்ஷன் படி மாத்திரைகள் கொடுக்க அதை எடுத்துக்கிற அவளும் கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகிறா. ஆனால் அதே சமயம் ஃபியூச்சர்ல இருக்கிற நம்ம ஹீரோ கொஞ்சம் பயந்து போறான். ஏன்னா இவன் அந்த உடம்பு சரியில்லாம போனதுனால லெட்டர் எதுவுமே எழுத முடியல, ஸோ அந்த கார்டனுக்கு வர முடியல தெரியுமா. அதனால நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போறான். லெட்டர் வரல, அப்பப்போ கார்டன் வருவா, வர காணுமே அப்படின்ட்டு தான் ஆஃபீஸ் போயிட்டு எப்போதுமே அந்த பாக்ஸை பார்க்கறது ஒரு பக்கம் அந்த கார்டனை பார்க்கறதுன்னு தான் இருப்பான். ரொம்ப அவனுக்கு பயம்தான் தாங்க முடியல. ஏன்னா கொடுத்த மருந்து வேலை செஞ்சுச்சா இல்லை என்னமோ ஆயிடுச்சான் தான் அவனுக்குள்ள ஒரு பீதி. ஆனால் பாஸ்ட்ல நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆகிறாங்க. ஆனால் அவன் பெட்ல தான் இருந்துட்டு இருக்காங்க போல. அப்போ அந்த டாக்டர் வந்து சொல்றாப்ல, இந்த மாதிரி யார்ப்பா நோரோடைய ஃப்ரெண்டு டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாராமே, அவர் தான் பிரிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்தாரு, நல்லாவே வேலை செய்தே, நான் கூட 2 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாம்பா, நல்லா சரியாகுது குணமாகுதுன்னு சொன்னாங்களே அப்படின்ட்டு சொல்லும்போது இது நோராவுக்கு டாக்டர் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு இவன் கேட்டதும் தான் போதும். அதான் அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிருமே. மண்டைக்கு அவனுக்குள்ள ஓடுது, யாரு யாரா இருக்கும், எப்படி பழக்கம், என்ன ஏதுன்ட்டு அவன் மண்டையை பட்டு ஒரு பக்கம் குறைய ஹீரோக்கு நோராவை நினைச்சிங்க வேலையே ஓடல. சொல்ல போனா அவளை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றான். என்ன இருக்குமோ என்று அவனுக்கு வேலையே ஓடல. மேனேஜர் அந்த பொண்ணு வர வந்து கேக்குது, என்ன சார் ஆச்சு, கொஞ்ச நாளாவே டல்லா இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஒன்னும் இல்லைண்ணா சும்மா தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறான். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாங்க. ஆக்சுவலா என்னன்னு கேட்டா இங்க வந்ததுக்கு அப்புறமா இவங்க கம்பெனி வந்து நல்லாவே க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்க பிடிச்ச கெடுக்கு பிடி தான் சார் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம், அது சொல்லிட்டு போக தான் சார் வந்தேன் அப்படின்னு சொன்னா கூட நம்ம ஆளுக்கு மூஞ்சில பிரைட்டே ஆகல, அப்படி டல்லா தான் இருந்துருக்கிறேன் சார். இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கிறேன், அப்போ கூட ஆள் இப்படி சோர்ந்து போயிருக்கிறீங்களே, சரி உங்களுக்கு என்ன பிரச்சனையும் அப்படின்ட்டு அந்த லேடி அங்கிருந்து போயிருந்தாங்க. அப்படி அவனும் சோகமா அப்படி வீட்டுக்கு வந்து பார்த்தா இப்ப வெளியே நம்ம நோரா அந்த கார்டன் பெஞ்சில் உட்காந்துருப்பாளாம். பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷம், அப்படியே ஓடி போறான். ஏன் நோரா என்னாச்சு, நீ எதுவும் லெட்டர் போடல, வரவே இல்லை, எவ்வளோ பயந்து போயிடும் தெரியுமா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீலிங்கா வந்து பேசுவானா. அவன் ஃபீலிங் இந்த இடத்துல ஒரு காதல மாறி போற மாதிரி தான் நமக்கே தோணும். அவளும் ரொம்ப உணர்ச்சி போங்க, நான் உன்னால கியூர் ஆயிட்டேன் பிரைன், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிக்கிறாங்க. அவங்க மூஞ்சில இப்பதான் ஒரு கலையே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருக்கு இடையில அப்படியே ஒரு அன்போட வெளிப்பாடுன்ட்டு 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் கொஞ்சம் இன்னுமே மனசு விட்டு பேசுறாங்க. அவன் தாமசகன் கேட்கும்போது அவர் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போயிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் கஷ்டத்தையும் சொல்றாங்க. என் கணவர் வர வர ரொம்ப மோசமாயிட்டாரு, ரொம்ப சந்தேகப்படுறாரு, எனக்கு இந்த வாழ்க்கையை நரகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போதைக்கு ஒரு ஆறுதலான ஒரு ஒண்ணுன்னா அது நீ மட்டும் தான், உன் கூட பேசுறது தான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்குன்ட்டு இப்படி அவங்க கஷ்டத்தையும் கொஞ்சம் சோகமா சொல்லிக்கிறாங்க. அவனை ஆறுதல் படுத்துறான். அப்புறம் நம்ம மீட் பண்றதுக்கு காரணமே இந்த செயின் தானே அப்படின்ட்டு அந்த ஹார்ட் சிம்பிள் போட்ட அந்த லாக்கெட்டை வந்து காமிக்கிறாப்ல. இதுல ஏதோ ஒரு மேஜிக்கல் பவர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவ சொல்றா, இது டைம் டிராவல் பண்ண வைக்கக்கூடிய மேஜிக்கல் பவர் இருக்கான்னு தெரியல, ஆனா எங்க பாட்டி ஒன்று சொல்லுவாங்க, இந்த செயின் இந்த லாக்கெட் நம்ம கையில இருக்கும்போது நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம பார்ப்போமா சந்திப்போமா. அப்படிதான் எங்க பாட்டி எங்க தாத்தாவை மீட் பண்ணாங்க, அப்படிதான் வச்சிருந்த எங்க அம்மாவும் எங்க அப்பாவை மீட் பண்ணாங்க. இப்போ இது உன் கையில இருக்கு, கண்டிப்பா உனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை நீ மீட் பண்ணுவேன்ட்டு சொல்லும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது, மூஞ்சி வாடி போயிருது. எதுக்கு நோரா இன்னொரு பொண்ணை சொல்லணும், என்ன நீ மீட் பண்ணிருக்கிறியே அப்படின்ட்டு எப்படி சொல்ல மாட்டாளா அப்படின்ட்டு எதிர்பார்க்கிறான். காரணம் நோராவை நம்ம ஆள் காதலிக்கிறாங்க, 2 பேராலையும் தொட்டு உணர முடியாது, பட் காதல் எப்படி வரும்னு நம்மளால சொல்லிக்க முடியாது. அவனுக்கு அந்த ஃபீல் இருக்கு, பட் அவளுக்கு இருக்கான்னு தெரியல. ஏன்னா கல்யாணமாகி கணவன் இருக்கிறான், கல்யாணாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் தானே. இப்போ உள்ள காலத்துக்கு வேணா டிவோர்ஸுங்கிறது சாதாரணமா தெரியலாம், பட் அந்த காலத்துல அப்படி கிடையவே கிடையாது. அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. அதனால தான் அவ வந்து இந்த ஒரு மாதிரியான சகிப்பான வாழ்க்கையும் பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறா. இருந்தாலும் நட்பையும் தாண்டி 2 பேருக்குமே ஒரு விதமான ஃபீல் இருக்கு. அப்படி பேசிட்டே நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க, எனக்கு ஒன்று பண்ணுவையா, இந்த தோட்டம் 50 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கான்னு தெரியல, ஆனா இந்த வீட்டுக்கு முன்னால ஒரு தோட்டம் இருந்தால் நல்லா இருக்கும், எனக்காக ரெடி பண்ணி வைக்கிறியான்ட்டு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு முன்னால அதே இடத்துல அந்த பெஞ்சுக்கு முன்னால சின்ன ஒரு பூந்தோட்டம் மாதிரி ரெடி பண்றான். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஸோ பாஸ்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோன் கண்டிப்பா ஃபியூச்சர்ல இருந்து தான் ஆகணும். இந்த காலகட்டத்திலேயே அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஆனா கண்டிப்பா வயசாயிருக்கும்னு சொல்லிட்டு அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்கள தேடுறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறான். கண்டிப்பா ஃபோன் புக்குன்னு ஒன்று தெரியுமா, அதுல பேர் போட்டு ஃபோன் நம்பர் இருக்கும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் பேர் தாமஸ் ஹார்க்ரேவா, அவரை கண்டுபிடிச்சி நேராக அவரை போய் மீட் பண்றாப்ல. ஸோ அவர்கிட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி நீங்க தானே தாமஸ், உங்க மனைவி பேர் தானே நோரா அப்படின்ட்டு வந்து சொல்லி கேட்கும்போது இப்பதான் இங்க ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா நோரா வந்து ஒரு தீ விபத்துல ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இறந்து போயிட்டாப்பா, நீ யாரு, எப்படி என் மனைவி தெரியும் அப்படின்ட்டு கேட்பாராம். இது நோரா இறந்துட்டாங்களான்ட்டு இவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது.
ஆமாப்பா நாங்க இந்த மாதிரி ஒரு வீட்ல இருந்தோம், அதாவது இவன் இருந்த வீட்டை தான் சொல்றாங்க, அந்த வீட்ல வச்சு தான் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த விபத்துல அவ இறந்து போயிட்டா அப்படின்ட்டு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. என்னடா இது, நோராவை நம்ம எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு பார்த்தலாம் நினைச்சோம், இப்படி இறந்து போயிட்டாங்களா, செத்துட்டாங்களா, இது எப்படியாச்சும் தடுக்கணுமே அப்படின்னு தான் இவன் மண்டைக்குள்ள ஓடுது. தாமஸ் கிட்ட அந்த விபத்தை பத்தி இன்னும் டீட்டெயிலா கேட்க ட்ரை பண்றான். அது இப்போ உனக்கு எதுக்கு, அது நடந்து முடிஞ்சு போயிடுச்சு, அதை வச்சு இப்போ என்ன பண்ண போற அப்படின்ட்டு வந்துட்டு இப்படி ஒரு மாதிரி திமிராத்தா இன்னும் பேசுறாரு. இந்த ஆள் மாறின மாதிரி தெரியல. இல்லங்க உங்க மனைவி நான் எப்படியாச்சும் காப்பாத்திடுவேன் அப்படின்ட்டு இவன் கிறுக்குத்தனமா சொல்ற மாதிரி சொல்றான். நான் பைத்தியமாடா நீ, கடந்த காலத்துல உள்ளதை இப்போ வந்து நீ மாத்த போறேன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற, நான் பார்க்க கேனை மாதிரி தெரியுதான்ட்டு ஓவரா கத்துறாரு. இந்த கிழமை மாறின மாதிரி தெரியலடா அப்படின்ட்டு அங்க இருந்து நம்மால் வந்துட்டு ஆபீஸ்ல இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்த லோக்கல் ஏரியா சேர்ந்தவங்க தானே, இவன் வசிக்கிற அந்த வீட்டையும் அண்ட் அங்க ஏதாச்சும் தீ விபத்து நடந்ததா பத்தி யாராச்சும் உங்க அம்மாவோ பாட்டியோ யாராச்சும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது சில பேர் ஆமா கேள்விப்பட்டிருக்கிறோம், அந்த விபத்துல ஒரு பொண்ணு கூட இறந்து போனதா சொன்னாங்களே, சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது தான் ஓஹோ அதுதான் நோரான்னு தெரிய வருது. அண்ட் இன்னும் கட்டுக்கதைகளா அங்க வந்து பேயா சுத்திட்டு இருக்காங்கலாம் சொல்லிட்டு இருப்பாங்க போல. சரி எப்படிதான் இறந்து போனாங்கிறது தான் இப்ப மேட்ரு. அப்ப அங்க ஒரு பையன் வந்துட்டு என்ன ப்ரோ இப்படி போட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 1960 நடந்த விபத்து இன்சிடென்ட் செய்திகளை வந்து எடுத்து பாக்குறான். அப்பதான் அங்க கொட்டையா நம்ம ஹீரோன் அந்த வீட்டுல தீ விபத்துல இறந்து போனதை பத்தி ஒரு நியூஸா போட்டுக்கிறாங்க. அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகி போயிருந்தான். அதுல எல்லாமே விவரிச்சிருக்காங்க எப்படி இறந்து போனாங்க, கூட இருந்த அவங்க கணவர் தாமஸ் எப்படி தப்பிச்சாரு அப்படின்ட்டு அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கிறதா எல்லாமே போட்டுக்கிறாங்க. ஸோ எப்படியாச்சும் நோரா கிடைத்த பத்தி சொல்லி அவளை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அப்போ நம்மால் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு. அந்த பொண்ணு அவன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நிக்கிறா. இந்த மாதிரி நான் இன்னைக்கு பண்ணது தப்பு, நான் கத்திரி வந்திருக்க கூடாது, உன் சிச்சுவேஷன் நான் புரிஞ்சிருக்கணும், ஏன் மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்னு சமாதானப்படுத்துற மாதிரி வந்து நிப்பாளா. ஐயோ இது நட கதை அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதாகுது. ஏன்னா நம்மளுக்கு தான் அங்க லோரா மேல லவ் ஓடிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் நான் பிஸியா இருந்துகிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு, அப்புறமா பார்க்கலாம் மீட் பண்ணலாமான்ட்டு சாக்கு போக்கு சொல்லி அங்க இருந்து அனுப்பலான்னு பாக்குறான். அந்த பொண்ணு விடுறதாவே இல்ல. கொஞ்சம் நான் வீடு வரைக்கும் வரட்டா, கொஞ்சம் அவங்ககிட்ட மனசு விட்டு பேசணும் அப்படி இப்படின்னு எல்லாமோ சொல்லி வரேன்ட்டு பிடிச்சபடியா இருந்துட்டு இருக்கிறா. ஆக்சுவலா இவளை கூப்பிட்டு போறதுக்கு என்ன தயக்கம்னு கேட்டா, இன்னைக்கு தான் நம்ம நோராவை மீட் பண்ணி அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அந்த தீ விபத்தை பத்தி. இவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வரதுனால நம்ம நோராவை பார்க்க முடியாம போயிடுச்சுன்னா அது வர போச்சுல, அதான் நம்மால் தயங்குறான். ஆனா இவ சுச்சுவேஷனை புரிஞ்சுக்காம வாரானே அப்படின்னு பிடிச்சபடியா நிக்கிறாளா. சரி வந்து தோலாங்கிற ரேஞ்சில தான் அங்க இருந்து கூப்பிட்டு வரான் இவன். அதே சமயம் பாஸ்ட்ல நம்ம நோராவும் தாமஸ் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்களா. தாமஸ் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப ஆக்ரோஷமா கோவத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. காரணம் இந்த மாதிரி டாக்டர் சொல்லியிருந்தாரு நோராக்கு இப்படி ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, அவங்க தான் அப்படி பிரிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதி கொடுத்தாங்கன்ட்டு. அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் யாரு, ஆம்பளையா பொம்பளையா, அண்ட் கூடவே வந்து பிராங்க் தானே அவன் ட்ரக்ல ஏத்தி கொண்டு விட்டான், இவ கேட்டா அவன் கொண்டு விடலாமா அப்படின்னு பல விதமா யோசிக்கிறான் போல. அந்த சமயத்துல யாரோ ஒருத்தங்க கதவு தட்டுறாங்க. இந்த ராத்திரியில யாரா தட்டுறா, ஒருவேளை நம்ம ஹீரோவா தான் இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா இவ போய் திறக்கலான்னு போறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இவன் கையை பிடிச்சி இந்த ராத்திரியில யார் வந்து கதவு தட்டுறாங்க, அதை நான் போய் பாக்குறேனே அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா பிராங்க் வந்து நிக்கிறான். ஏற்கனவே கடுப்புல இருந்துட்டு இருக்கிறான் தாமஸ். இப்போ பிராங்க் இந்த சமயத்துல எதுக்கு வந்து நிக்கணும் அப்படின்ட்டு அவனுக்கு குஷ்ணம் தான் அதிகமாகுது. என்ன விஷயம் பிராங்க் அப்படின்ட்டு சாதாரணமா கேட்கறான். இல்ல சார் தோட்ட வேலைகள்லாம் இந்த வாரத்துக்குள்ளே முடிக்கணுமா, அதை சம்பந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கணும், அதை செக் பண்ணிட்டு போகலான்ட்டு வந்தேன்ட்டு சொல்லும்போது அதுக்கு ராத்திரி தான் வருவியா பிராங்க் பார்த்துட்டு நோரா நீ கொஞ்சம் உள்ள இருக்கிறியா, நாங்க கொஞ்சம் பேசிட்டு வரோன்ட்டு கதவை சாத்திட்டு இப்படி வெளியே வருவானா. இப்ப இருக்கிற கோவம் அவன் மண்டையில ஏகப்பட்ட கேள்விகள் ஓடுது. அன்னைக்கு ராத்திரி நீ தானே வந்துட்டு போன அப்படின்ட்டு ஒன்னு கேட்கறான். பிராங்க் இல்லைன்னு சொல்றாப்ல. சரி அதை விடு, அவளுக்கு யாரா அந்த மருந்து சீட்டு எழுதி கொடுத்தான்னு கேட்டா எனக்கு தெரியாது சார், நான் தான் கொண்டு விட போனேன்னு சொல்லும்போது அங்க தாண்டா வரேன், எதுக்குடா நீ கொண்டு அவளை விட போனோம்னு சொல்லும்போது சார் அவங்க தனியா இருந்தாங்க, நீங்களும் வீட்டுல இல்ல, இப்படி ஒரு உதவி பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஓகே அப்படின்ட்டு நான் அங்க கொண்டு விட்டேன், இதுல என்ன சார் இருக்குன்னு கேட்டா அது எதுக்குடா நீ கொண்டு விடணும் அப்படின்ட்டு ஓவரா ஹார்ஷா பேசிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம லோரா கூட தாமஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியுமான்னு கேட்கும்போது நீ கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற கோவத்துல அவனை பொல்லீர்னு ஒன்று கொடுக்குறான் பாருங்க. பிராங்குக்கு வருது கோவம், எதுக்கு இப்படி சம்பந்தம் இல்லாம பண்றாப்லன்ட்டு, என் பொண்டாட்டி விட்டு இனிமேல் தள்ளிடணும் சரியா, இந்த தோட்ட வேலை அந்த வேலைன்ட்டு இனிமேல் இங்க வந்த வீடு பக்கம் அவ்வளவுதான் அம்மா அவனை தொலைச்சிரும் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. ஆக்சுவலா பிராங்க் நினைச்சா தாமஸை ஒரே போல பொழந்துடலாம். ஆனா ரொம்ப பொறுமையா அமைதியா நோரா இருக்க இடத்துல வேற ஏதாச்சும் ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா உனக்கு எப்போ விச வச்சு கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவான் பாருங்க. அவனுக்கு இன்னும் கோவம் பொத்துட்டு வருது. நோரா தான் பிடிக்கிறாங்க. பிராங்க் இருந்து எப்படி போயிருந்தாரு பாவம். அப்புறம் நோரா கிட்ட கத்துறான்னு வச்சுக்கோங்களேன். நோரா வந்து பொங்கி எழுந்திருந்தாங்க. அங்க பாரு ஒரு அளவுக்கு தான் இருக்க முடியும், இப்படிலாம் சந்தேகப்பட்டா ஒருத்தி கூட அவன் கூட வாழ முடியாது, எப்பா தெரியாம உனக்கு கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டான்டா, என்ன நரக வேதனாடா அப்படின்ட்டுலாம் கத்திட்டு இருக்கிறாங்க. அவன் ஓவரா இன்னும் துள்ளிட்டு இருக்கிறாங்க. பாரு தாமஸ் உள்ள சாப்பாடு போட்டுக்கிறேன், அமைதியா போய் உட்காந்து சாப்பிடு, இல்ல என்னமோ பண்ணிட்டு போ, எனக்கு கொஞ்சம் நிம்மதியா விடுன்ட்டு சொல்லிட்டு அப்படியே சோகமா அந்த பெஞ்சில் வந்து உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஃபியூச்சர்ல நம்ம ஹீரோவும் அந்த லேடியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருந்தானே, ரெண்டு பேரும் கிச்சன்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவன் ஃபியான்சி வந்து புரிஞ்சுக்கிறான். ஆக்சுவலா அவன் நடவடிக்கைகள் இந்த வீட்டோடைய போக்கு இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இவன் யாரையோ லவ் பண்றான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு எப்படி சென்ஸ் பண்ணிக்கிறா. ஸோ இவளை கிச்சன் பக்கமா விட்டுட்டு இவன் வாஷ்ரூம் வாரான்ட்டு இங்க வந்து பார்த்தா வெளியே நம்ம நோரா உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிறாளே, அதை இந்த காலத்துல இவன் பார்த்துட்டு தான் ஐயோ நோரா என்ன ஒரு மாதிரி சோகமா இருக்கிறா அப்படின்ட்டு இப்போ இவன் ஃபியான்ஸ்கே தெரியாம அப்படியே கீழே போகணுமா ஷூ எல்லாம் கழட்டிட்டு சத்தமே இல்லாம அவளை வந்து அப்படியே பாக்குறான். அழுதுகிட்டே இருக்கிறா. என்னாச்சுன்னு கேட்கும்போது சொல்றா, நடந்தது பத்தி சொல்றா. பிரைன் எனக்கு வாழவே பிடிக்கல, நரகமான ஒரு வாழ்க்கையா இருக்கு, எதுக்கு
எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம், எப்ப பார்த்தாலும் கோவம், வெறுப்பு. இதே தான் தாமஸ் என்கிட்ட காமிக்கிறான். எதுக்குடா கல்யாணம் பண்ணோம், எதுக்குடா வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. நான் தாமஸ் விவாகத்தான் பண்ண போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். இவனும் ஆறுதல் படுத்திட்டு அப்புறம் சொல்றான், இந்த காலத்துல நான் தாமஸை பார்த்தேன், அவர் கொஞ்சம் வயசாகிட்டாரு, ஆனா ஆள் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அந்த மேட்டர் சொல்ல வரான். நோரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ இந்த வீட்டுல இருக்கும்போது ஒரு தீ விபத்துல இறந்து போற, உன்னை எப்படியாச்சும் காப்பாத்தணும், அதுக்கு சொல்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்லும்போது அவளுக்கு அப்படி கொஞ்சம் பயமாகுது, பீதி ஆகுது. என்னடா சொல்றேன்னு கேட்டா, நீ பயப்படாத, இப்ப நினைச்சா கூட நீ உன்னை நீ காப்பாத்திக்க முடியும்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் ஆறுதல் படுத்துறான். சோ அந்த விபத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு போல, அதுக்குள்ள நீ எங்கேயாச்சும் போயிட்டு வா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவன் மேல காட்டக்கூடிய அந்த அக்கறை, பாசம் இதெல்லாம் பார்த்து அவளுக்கு ரொம்பவே பிரெயினை பிடிச்சி போயிடுத்து. அப்படியே காதல வெளிப்படுத்துற மாதிரி வராங்க. கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேருமே தொட்டுக்க முடியும்னு நினைச்சு முத்தமுறுகிற அளவுக்கு போறாங்க. பட் பார்த்தா ரெண்டு பேரும் அவங்கவுங்க உலகத்தை பொறுத்த வரைக்கும் காத்துல தான் கரைஞ்சிருக்காங்களே, ஆவி மரத்துல இருக்கிறாங்க, தொட்டுக்க முடியாது. அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு போய் வரும்போது திடீர்னு பார்த்தா தாமஸோடைய சத்தம், நோரா எவ்வளவு நேரம் தோட்டத்துல இருந்துட்டு இருக்கிற, இங்க வா அப்படின்ட்டு கோவத்துல ஆக்ரோஷத்துல வந்து கூப்பிடுறான். சோ அங்க இருந்து போறதுக்கு முன்னால கடைசியா சொல்றா, இந்த மாதிரி நான் இங்க இருந்து காலி பண்ணி எங்கேயாச்சும் போயிருவேன், ஒரு வாரத்துக்கு நான் வரமாட்டேன், ஒரு வாரத்துக்கு நான் லெட்டர்ஸ் போட முடியாது, உன்னை பார்க்க முடியாது, உன்னை எப்படிதான் பிரிஞ்சிருக்க போறனோ அப்படின்ட்டு கொஞ்சம் இங்க வேதனைப்படுறா. அதே சமயம் ரெண்டு பேரும் எப்படி ஒரு ரியல் டைம்ல வந்து சேர்ந்துப்பாங்க, ஒரே காலத்துல மீட் பண்ணிப்பாங்கிற ஒரு ஏக்கமும் அவங்களுக்குள்ள இருக்கு. அந்த ஏக்கத்தோட அங்க இருந்து நான் வாரன்ட்டு கிளம்பி போற அவ வந்ததுமே அவளுடைய திங்ஸ் எல்லாம் அங்க இருந்து எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறா. ஆனா தாமஸ் விடுறதாவே இல்லை. நீ எங்க போற, அந்த பிராங்கோட தான் ஓடி போக போறியான்ட்டு சைக்கோத்தனமா பேசிட்டு இருக்கிறான். இனிமேல் அவன் கூட வாழ போறது தாமஸ், என்னை விட்டுரு, நான் எங்கேயாச்சும் போறேன், எனக்கு நீ தேவையில்லை அப்படின்ட்டு இந்த மாதிரி கத்துறப்போ அவன் பைத்தியகாரத்தனமா நடந்துக்கிட்டு, நீ எங்கேயும் போக முடியாது, நீ வீட்டுக்குள்ளே கடை அப்படின்ட்டு ரூம்குள்ளே அடைச்சு போட்டு அங்க இருந்து வந்துருந்தான். இவ எவ்வளோ சத்தம் போட்டு கூப்பிடுறா, தாமஸ் என்னை வெளியே விடு, ஒரு தீ விபத்து ஏற்பட போகுது, அதுல நான் சாக போறேன்ட்டு கத்துனா கூட டோரை லாக் பண்ணதுனால அவனுக்கு கேட்கவும் செய்யல. அவ இருந்து செத்தாலும் பரவாயில்லன்ட்டு அங்க இருந்து போயிட்டான். அதே சமயம் ஹீரோடைய ஃபியான்ஸ் அந்த லூஸ் என்ன பண்ணிருதுன்னா, வீட்டுல இருக்கிற ஒவ்வொன்றையும் நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி எழுதிக்கிட்ட லெட்டர்ஸ் இதெல்லாம் பாக்குறப்போ அவ பிரைன் நோராண்டு ஒரு பொண்ணை காதலிக்கிறானான்ட்டு எல்லா விஷயமே தெரிய வருது. இந்த பாஸ்ட் ஃபியூச்சர் இதை பத்தி எதுவுமே தெரியல, ஆனா இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்றாங்கிறத தெரிஞ்சுக்குது. அண்ட் கூடவே அந்த சாடியில் இருக்கக்கூடிய அந்த செயினை வர அந்த லாக்கெட்டை வர எடுத்து பாக்குறப்போ கை நழுவி ஆகுதுன்னா கீழே சிம்னி இருக்கு தெரியுமா, அது எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலா அது நம்மால் வந்து நெருப்பு வைக்கவே மாட்டான், ஏன்னா அதுல தான் பாஸ்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் லெட்டர் ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனா இவ தான் இங்க வந்து தீ வச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதுல வர அந்த லாக்கெட் விழுந்து போகுது. ஆக்சுவலா அந்த செயின்ல இருக்கக்கூடிய மேஜிக்கல் பவர்ல தான் இவங்க ரெண்டு பேரும் காலம் கடந்து மீட் பண்ணிக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. இப்போ அது வேற எரிஞ்சு போகுது ஒரு பக்கம். இது தெரியாத பிரெயின் இங்க கார்டன் பக்கமா இருந்துட்டு இருக்கிறான். அப்போ அங்க நம்ம ஹீரோயின் அடப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா, வீட்டில் வந்து அந்த சிம்னி மூலமா தான் தீ விபத்து ஏற்பட்டு போகுது. அது கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி இவ இருக்கிற ரூம் வரைக்கும் புகை மண்டலமா சூழ்ந்து போயிடுது. இதை பார்த்து ரொம்ப பதறி போயிருந்தான். ஏன்னா தீ விபத்துல தான் அவ இறந்து போறதா நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான்ல. அதை பாக்குறப்போ அப்ப நம்ம இதை தான் இறந்து போக போறோமா, சாக போறோமான்ட்டு சத்தமோடு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ட்டு கதவு தட்டுறா. தாமஸ் கூப்பிடுறா. தாமஸ் கண்டுக்கவே இல்லை. ஆனா நோராவுடைய அலறல் சத்தம் ஃபியூச்சர்ல இருக்கிற நம்ம ஹீரோக்கு கேட்டுட்டு இருக்குது. நோரா தான் தீல மாட்டிட்டு இருக்கிறா போல, அவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும்ட்டு அப்படியே அங்க இருந்து ஓடி வரான். ஆக்சுவலா இருக்கிறது ஃபியூச்சர், ஆனா அப்படி இங்க ஓடி வரும்போது டக்கு பாஸ்டுக்கு வந்துட்டாங்க. பாஸ்டுக்கு வந்து இப்படி வந்து நிப்பானா. இதை பாக்குறப்போ தாமஸ் என்ன யோசிப்பா நம்மளால புரிஞ்சுக்க முடியல. டே நீ யாரா அப்படின்னு வந்துட்டு கேட்கறான். இவனும் பொறுமையா எடுத்து சொல்லலான்னு பார்த்தா அவன் வந்ததுமே கையை தான் ஓங்குறானா. இருக்கிற கடுப்புல நம்மால் ஒண்ணு குடுக்குறான் பாருங்க, அப்படியே சுருண்டு பொத்துன்னு விழுந்து போறான். இப்ப நோரா எங்க அடப்பட்டிருக்கான்னு தெரியல. அவளை சத்தம் போட்டு கூப்பிடுறான். இங்க பயத்துல இருக்கிற நோராவுக்கு பிரெயினோடைய அந்த சத்தம் கேட்டதும் அவளுக்கு அப்பதான் உயிரே வருது. பிரெயின் நீங்க வந்துட்டியா அப்படின்ட்டு சத்தம் போட்டு கூப்பிட போய் அவன் அந்த ரூமை பார்த்து எப்படியும் வந்து கதவை திறந்து அவளை வந்து காப்பாத்துறான். அப்படி கையை பிடிக்கிறாங்க பாருங்க. ரெண்டு பேர் கிட்ட அப்படி காதலுக்கான ஒரு ஃபீலா. அதுவும் ரெண்டு பேரும் எப்படி காலம் கடந்து சேருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா நம்மால் எப்படியோ பாஸ்டிக்கே வந்துட்டான். ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஒரு குஷியோட சந்தோஷமா அப்படி கீழே வந்து தாமஸ் விட்டுருவானா. ஷார்ட் கண்ணோட வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோ எவ்வளவு பொறுமையா எடுத்து சொல்லலாம்னு பார்த்தாலும் அவன் கேட்பான்னு நினைக்கிறோம். அவன் சும்மாவே அவன் ஒய்ஃபை தப்பா நினைச்சு கற்பனையிலே காண்டாவான். கண்ணு முன்னால இப்படி ஒருத்தன் கையை பிடிச்சி நிக்கிறானே, அவனுக்கு எப்படி இருக்கும் வெறுப்பு. கண் எடுத்து ஷூட் பண்ற மாதிரி வரான். நோராவும் அவனும் எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, கேட்கறதா இல்ல. ஒரு பக்கம் தீ வேற பிடிச்சிட்டு இருக்கு. அப்படி ஷூட் பண்ற மாதிரி வரும்போது டக்குன்னு பார்த்தா ரெண்டு பேருமே அப்படி காத்துல கரைஞ்சு போயிருந்தாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ அவன் காலத்துக்கே ஃபியூச்சருக்கே வந்துருந்தான். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா அந்த செயின் எரிஞ்சிட்டு இருக்குதுல. அப்ப ஓடி வந்து இவட கேக்குறான், என்னடி பண்ண என்ன பண்ணன்னு கேட்கும்போது நான் ஒன்னும் பண்ணல, செயின் எடுத்து அது தவறி கீழே விழுந்துன்னு சொல்லும்போது அடி போடி நீ உன்னை யாரும் இதெல்லாம் நோண்ட சொன்னா அப்படின்ட்டு இருக்கிற காண்ட்ல அந்த செயினை அப்படியே மெல்லமா எடுத்து அப்படியே பார்த்தா அது கொஞ்சம் டேமேஜ் ஆகி போயிட்டு அதுல உள்ள மேஜிக் பவர்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ அகைன் இவனால டைம் டிராவல் பண்ண முடியாது, நோராவையும் பார்க்க முடியாது. சோ கோவத்துல அவகிட்ட கத்துறா. சோ இதனால தான் என்ன வேணான்னு சொன்னியா, இப்படி ஒரு பொண்ணை காதலிக்கிறியா அப்படின்ட்டு நடக்கிறத புரியாம அந்த பொண்ணு அங்க இருந்து கோபிட்டு போறா. அடா போடி நீ அப்படின்ட்டு. இப்ப நம்மளுக்கு என்ன கவலைன்னு கேட்டா, நோராவை காப்பாத்திட்டோமா இல்லையா, என்ன ஆச்சு, நம்ம வந்ததுக்கு அப்புறமா பாஸ்ட்ல என்னதான் ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் போல. நோராவை தீ விபத்துல இருந்து காப்பாத்தியாச்சு. பட் தாமஸ் கிட்ட இருந்து காப்பாத்திட்டோமா அப்படின்னு தான் தெரியல தெரியுமா. அதுதான் வந்து அவனுக்கு ஒரு குழப்பம். உடனே வந்து அந்த போன் புக்கை பாக்குறான். ஏதாச்சும் நம்ம மாத்திருந்தா கண்டிப்பா ஃபியூச்சர்ல மாறி இருக்கும்ட்டு அங்க வந்து பார்த்தா ஆக்சுவலா நம்ம நோரா வந்து இப்போ ஃபியூச்சர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க நேம்ல போன் நம்பர் போட்டிருக்கு. அக்கா நோரா இருக்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த நம்பருக்கு போன் பண்ணி நேரா அந்த வீட்டு அட்ரஸ்க்கு வரான். வந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்கு, யாருமே இல்ல. எங்க போனாங்கன்னு அக்கம் பக்கத்துல கேட்கும்போது அங்க
ஒரு லேடி சொல்றாங்க அவங்க இப்படி ஒரு நர்சிங் ஹோம்ல இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் நேரா வரான். அவங்களுக்கு குறைஞ்சது பார்த்தா இப்போ ஒரு 60 70 80 வயசு இருக்கும். ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சு தான் போயிருப்பாங்கல்ல. ஆனா இருந்தாலும் அவங்கள பார்க்க போற அந்த ஆர்வத்திலேயே அங்க வந்து சேர்தாப்புல. அப்புறம் ஒவ்வொருத்தங்கிட்ட கேட்டு அவங்க எங்க இருக்கிறாங்கன்ட்டு கேட்கும்போது அவங்க ஒரு பெஞ்சில் வயசான தோட்டத்தில் உட்காந்துருக்காங்களே அவங்க தான் நோரான்ட்டு சொல்லும்போது அப்படி பார்க்கும்போது இன்னுமே பெஞ்சில் உட்காந்து இந்த செடி கொடிகளை தான் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு அந்த பூங்குத்தோட போய் நிக்கிறான் தெரியுமா. அப்படியே வந்து அந்த பூங்குத்தை பார்த்துட்டு இவன் மூஞ்ச பாக்குறாங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டு பிரையன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்குள்ள. ஆக்சுவலா இவனை பொறுத்த வரைக்கும் நேத்து நடந்த சம்பவம். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது 50 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷமா எப்படி அவங்க முகத்தை ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அது கண்டிப்பா இவன் ஒரு நாள் இவங்களை பாக்குறதுக்காக வருவான்ட்டு எதிர்பார்த்தே இருந்தாங்களாம். ரெண்டு பேருக்குமே சந்தோஷமா இருந்தாலும் நமக்கு என்ன வருத்தம்னா ரெண்டு பேரும் ஒண்ணு சேரலையே, அதுதான் கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, எல்லாம் காலத்தின் கட்டாயம் தான். அண்ட் அவங்க லாக்கெட்டே அவங்க கிட்ட வந்து கொடுக்குறான். அதை அவங்க வாங்குறாங்க. அண்ட் இப்ப சொல்றாங்க பிரையன் நான் உன்னை லவ் பண்ண தெரியுமா அப்படின்ட்டு. இந்த இடத்துல இப்ப சொல்றாங்க 50 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க இப்போ மறுபடியும் சொல்ற மாதிரி தெரியுது. அவனை பொறுத்த வரைக்கும் நேத்து நைட்டு தான் நோராவை இளமையா பார்த்தான். இப்போ இப்படி முதிர்ச்சியா இருக்கிறாங்க. அவனும் அவங்க மேல வச்ச காதலை பத்தி சொல்றான். சோ எப்போ வந்து ரெண்டு பேருடைய காதலை வெளிப்படுத்துறாங்க பாத்தீங்களா. விதி தான் என்ன பண்றது. அண்ட் அந்த தீ விபத்துல பாத்தீங்கன்னா நம்ம நோரா தப்பிச்சிட்டாங்க. தாமஸ் அதுல மாட்டி இறந்து போயிட்டாராம். தாமஸோட இறப்புக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்காக அதாவது பிரையனுக்காக நம்ம நோரா வந்து பல வருஷமா காத்திருந்து பார்த்துருக்காங்க. ஆனா பிரையன் வரதுனால அவங்களுக்கு உறுதுணையா இருந்த நம்ம தோட்டக்காரரான பிராங்கே வந்து அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களா. பிராங்க் எந்த அளவுக்கு நல்லவர்ன்ட்டு நமக்கு நல்லாவே தெரியுமா. இப்போ அங்க இருந்து வராரு வயசான தோட்டத்துல. சோ இதுதான் என்னுடைய கணவர் பிராங்க்னு இன்ட்ரோ பண்ணி வைக்க பிராங்க் வந்து நம்ம பிரையன் பத்தி தெரியும் போல. முன்கூட்டியே நோரா வந்து சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இப்படி டைம் டிராவல் பண்ணி வந்தது எல்லாமே எல்லா கதைகள்லாம் சொல்லியிருப்பாங்க போல. இன்ஃபேக்ட் நோரா இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நம்ம ஹீரோ தானே. அப்ப நோரா நினைச்சிருந்தா நம்ம ஹீரோ தேடி வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டா நம்ம பிரையன் தான் வேற சிட்டில இருந்தாரு. அதனால தான் கண்டுபிடிக்க முடியல போல. சரி எப்படியோ வந்து மீட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சாட்டிஸ்ஃபையா ஒரு கிளைமேக்ஸை கொண்டு வரணும்ட்டு இப்போ அங்கிருந்து ஒரு பொண்ணு பாட்டி அப்படின்ட்டு நம்ம நோரா பார்த்துட்டு வருவாங்களாம். யாருன்னு பார்த்தா அச்சு பிசுறாம இருக்கிறது நம்ம நோரா மாதிரியான அவங்களுடைய பேத்தி. இவன் அப்படியே அவளை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி போயிருந்தான். ஏன்னா அப்படியே இருக்கிறது முழு உருவமா இருக்கிறது நோரா மாதிரியான அவங்க பேத்தி தான். அப்படியே பார்த்துட்டு இருக்கிற அவங்க ரெண்டு பேருக்குமே காதல் பத்திக்கிச்ச மாதிரி தெரியுது. அதாவது பார்த்ததும் கண்டதும் காதல்னு சொல்லுவாங்க தெரியுமா. அப்படி ரெண்டு பேருக்குமே பிடிச்சு போயிருது. இது என்ன ஒன்னு ரீசன்லாம் புரியல. ஆனா ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிருது. அப்ப பாடி சொல்றாங்க அதுக்கு ரீசன் இந்த லாக்கெட் தான் அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம பிரைன் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. என்ன பிரைன் பாக்குறதுக்கு அப்படியே நான் மாதிரி இல்லை என் பேத்தி, அவளுக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், நான் நிறைய உன்னை பத்தி சொல்லியிருக்கிறேன்னு சொல்றாங்க. சரி அந்த லாக்கெட் கொஞ்சம் என் பேத்தி போட்டு விடுறியா அப்படின்னு சொல்லும்போது நம்மளால அப்படியே வந்து போட்டு விடுவானா. அவங்களும் ஆசையை கழுத்து நீட்டுறாங்க. அவ்வளவு தாங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சு போயிருது. அப்படியே ஜோடியா அங்க இருக்கிற பூச்செடிகள்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க. அவங்க பேத்தியும் கூட இந்த மாதிரி செடி கொடிகள் பூந்தோட்டங்கள்லாம் பிடிங்க போல அப்படியே ரெண்டு பேருமே பார்த்து ரசிச்சு காதல்களா கை கோர்ந்து போற மாதிரி தான் இந்த படம் இப்படி முடிஞ்சு போகுது. ஓகே இந்த படத்துடைய ஸ்டோரி எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.